ஹாய் ஹலோ பாருங்க, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. இந்த மீனும் வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த பீஸ் குழம்புக்கு இந்த பீஸ் கேட்டோம், இந்த பீஸ் கொடுத்தாங்க. இந்த மீன் வந்து 1/2 கிலோ வாங்கினோம். இந்த மீன் வந்து பாறை மீன் சொல்லுவாங்க, 2.5 கிலோ வாங்கினாங்க. பாருங்க, இந்த மீன் வறுவல் பண்ணுறோம். இந்த மீன் வந்து குழம்பு வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். இன்னைக்கு சண்டே சமாளிச்சிடலாம். ஹாய் ஹலோ பாருங்க, இப்போ வந்து மீன் வந்து இதெல்லாம் இந்த ரெண்டு இந்த பிளேட்டும் வறுவலுக்கு. இந்த பாருங்க, இது வந்து வறுவலுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க, இது வந்து குழம்புக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வறுவல் பண்ணி குழம்பு வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கிறோம். ரீஃபண்ட் ஆயில் நிறையா ஊற்றிருக்கேன். வெந்தயம், ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு எல்லாம் வணக்கியிருக்கேன். அடுத்து தக்காளி, ஒரு தக்காளி எல்லாம் வணங்கிருச்சுங்க. அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மீன் குழம்பு தூள் போட்டிருக்கேங்க. நல்லா மீன் குழம்பு தூள் போட்டிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நிறையா குழம்பு வைக்கிறேன், அதனால் இந்த ஒரு பாக்கெட்டுமே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் ஒரு எலும்புச்ச அளவு சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை கரைச்சி இந்த வெங்காயம் தக்காளி வணக்கினதோடு வந்து கலந்துக்கிறேன். வந்து ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டுங்க. இது நல்லா கொதி வந்தோடனே தேங்காய், இது நல்லா கொதி வரணும். தேங்காய் அரைச்சி ஊற்றினோடனே நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாங்காயை போடணும். மாங்காயை போட்டுட்டு மாங்காய் லைட்டாக வெந்தோடனே ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறமேட்டுக்கு மீனை போடணும். கொத்தமல்லி தழை நான் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். அதை வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை குழம்புக்கு தூவி விட்டுக்கணும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு குழம்புல வந்து கொஞ்சம் இந்த மீனில் வந்து நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் பெரட்டி வச்சுருக்கேன். அந்த மீனை வந்து குழம்புல போட போகிறோம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மீன் எல்லாத்தையும் மாங்காய் போட்டோம். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். மீன் குழம்பு ரெடி. ஹலோ பாருங்கள், இப்போ வந்து மீன் வறுத்தாச்சு. மீன் வறுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் வந்து ஆனியன் இருக்குது. இங்கே வந்து லெமன், ஆனியன் தொட்டுக்கிட்டு இந்த லெமன் வந்து லைட்டாக இப்படி அப்ளை பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க, மீன் குழம்பு, மீன் வறுவல். இது பாருங்கள், முழு மீன், குட்டி மீன் குழம்புக்கு வாங்கணும். சரி, அதில் வந்து ஆளுக்கு ஒரு மீன் முழுசாக அப்படியே ஃபுல்லாக வறுத்து திங்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இந்த மீனும் வந்து ஆளுக்கு 2 பீஸு வறுத்து சாப்பிட்லான்ட்டு வறுக்கிறோம். இதுவும் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கணும். இந்த பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த பாருங்கள், மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக சாதம் போட்டு மாங்காய் இங்கே இருக்குது குழம்புல மாங்காய், மீன். இது பாருங்கள், மீன் வறுவல், லெமன், ஆனியன் சூப்பராக இருக்குது. ஆனால் சாப்பிட்லாம்.